யாரோ உங்ககிட்ட வந்து ஒரு நியூஸை சொல்லி இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அது உண்மைதான் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க அண்ட் எப்படி அதை செக் பண்ணுவீங்க? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த பேப்பர் சேம் 4ல் வருது. அதில் வர தியரிஸ் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த வேலிடேட்டட் நாலேஜ். ஸோ ஒரு நாலேஜ் சரியாக இருந்தால் அது ட்ரூவாக இருக்கும் இல்லையா? ஸோ எதை வந்து நம்ம ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம்? வாட் இஸ் கால்ட் அ ட்ரூத்? ஒரு அறிவு உங்களுக்கு தெரிய வருது, அந்த அறிவு வந்து சரியானதாக இருந்தால் அதை வந்து ட்ரூன்னு சொல்லுவோம். ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியதா, அதாவது நியாயப்படுத்தக்கூடியதா இருந்தால் அதை ட்ரூன்னு சொல்லுவோம். எவிடன்ஸ் பேஸ்ட், எவிடன்ஸ் காமிக்க முடிகிறதா இருந்தால் அதை வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் தான் நம்ம உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியணும் நீங்கள் சொல்கிற நாலேஜை. ஸோ அப்போ அது உண்மையான நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை அப்படியே பிளைண்டாக நம்ம நம்பிடுவோமா? இல்லை குரூப்பில் போய் மெசேஜ் செக் பண்ணுவோம், உண்மையாகவே எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சான்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துல? யூ ஆர் வேலிடேட்டிங் த நாலேஜ். ஸோ நீங்கள் வேலிடேட் பண்ணி அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறீங்க இந்த இடத்துல. அதுதான் வேலிடேட்டட் நாலேஜ். அந்த இடத்துல அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உண்மை, ட்ரூத் ஆகுது. கம்மிங் டு த தியரிஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ இங்கே 2 மேஜர் கொஷின்ஸ் இருக்கு. ட்ரூத்னா என்ன அண்ட் எப்படி நம்ம அதை ட்ரூத் அப்படின்னு நம்புறது? உண்மையாகவே உண்மைதான் சொல்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ட் உண்மை அப்படின்னா என்ன அப்படின்றத தான் இந்த தியரிஸ் எல்லாமே பேசுது. இந்த இடத்துல யூ செக் த ப்ரப்போசிஷன்ஸ் ஆர் பிலீவ்ஸ். ஸோ ப்ரப்போசிஷன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சென்னை இஸ் இன் தமிழ்நாடு, அது வந்து ஒரு ப்ரப்போசிஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட். சன் ரைசஸ் இன் வெஸ்ட்ன்னு சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். டுடே இஸ் அ ஹாலிடேன்னு சொல்கிறது ப்ரப்போசிஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஆனால் சன் ரைசஸ் இன் வெஸ்ட்ன்றது தப்பு இல்லையா? அது ஃபால்ஸு. அப்போ அது வந்து தப்பு, அந்த ப்ரப்போசிஷன் தப்பு. நீங்கள் சொல்கிறீங்க பஸ்ஸு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, பட் அந்த இடத்துல பஸ்ஸு வரல அப்படின்னா அது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற ப்ரப்போசிஷனையோ ஒரு பிலீவ்ஸையோ. ஸோ இந்த ப்ரப்போசிஷனை பிலீவ்ஸை செக் பண்ணுறதுக்கு 2 ரூட்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து டெஃபனிஷனல் ரூட்ஸ், டெஃபனிஷன் மூலமாக செக் பண்ணலாம், இல்லைனா க்ரைட்டீரியா மூலமாக செக் பண்ணலாம். ஸோ இந்த ரூட் எல்லாமே உண்மையை செக் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் மீனிங் ஆர் டெஃபனிஷனாக இருந்தால் அது வந்து டெஃபனிஷனல் ரூட். இப்போ நீங்கள் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ்ன்னு சொல்கிறீங்க அண்ட் கோல்டோட அட்டாமிக் நம்பர் 79ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 சொல்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே டெஃபனிஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா டெஃபனிஷனும் அதுதான் சொல்லுது. ஸோ பேஸ்ட் ஆன் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கான்செப்டை பொறுத்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அது கூட நீங்கள் அந்த ரூட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உண்மையா இல்லையா அப்படின்றத. 2வது ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரூட். ஸோ இந்த க்ரைட்டீரியா ரூட் அப்படின்றது ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக உண்மையை செக் பண்ணுது. ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைனா டெஸ்ட் மூலமாக. இப்போ நீங்கள் ஒரு கோல்ட் செயின் வாங்குறீங்க ஒரு கடையில் போய், இந்த இடத்துல நீங்கள் டெஃபினிஷன் பார்த்து யூஸ் பண்ணி செக் பண்ண முடியுமா? இப்போ ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுனா நீங்கள் படிச்சிருக்கீங்க டெஃபினிஷன், அதே மாதிரி கோல்டோட டெஃபினிஷனை நீங்கள் படிச்சிருக்கீங்க, கோல்டுனா என்னென்னு. அதை வச்சு நீங்கள் கோல்டு உண்மையான தங்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இந்த இடத்துல க்ரைட்டீரியா வச்சு தான் கண்டுபிடிக்கும். என்ன க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுவீங்க? ஷாப்பில் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, பியூரிட்டி மிஷின் யூஸ் பண்ணி. ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் வந்து அதை செக் பண்ணுவீங்க. அதுதான் வந்து க்ரைட்டீரியா ரூட் அப்படின்றது. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் டெஃபினிஷன் வச்சே உண்மையை செக் பண்ண முடியாது. க்ரைட்டீரியா ரூட்லேயும் போய் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ட்ரூத். உண்மையோட நேச்சர், தன்மை என்ன? ஸோ இப்போ அந்த கோல்டோட அட்டாமிக் நம்பர் 79,
அதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா மேலியபிள். மேலியபிள் அப்படின்னா என்ன ஷேப்பில் வேணாலும் அதை நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் எல்லோ கலரில் இருக்க ஒரு மெட்டல். இது எல்லாமே கோல்டை பற்றின இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் இதை பார்த்தா மட்டும் அதை நம்ம கோல்டுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? கான்செப்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே பார்க்கணும். மோஸ்ட்லி டெஃபினேஷனல் ரூட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. க்ரைட்டீரியா ரூட் தான் கோல்டை வந்து பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டிக் ரிங் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லோ கலரில் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ அது கோல்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அது ரியல் கோல்டு கிடையாது. ஸோ இந்த அப்பியரன்ஸ் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்றனால அது கோல்டு கிடையாது. ஸோ அந்த இடத்துல அது உண்மை கிடையாது. ஸோ மெனி டைம்ஸ் ட்ரூத் உங்களுக்கு டைரக்டாக தெரியாது. ஸோ ஆல்வேஸ் யூ கான்ட் யூஸ் த டெஃபினேஷனல் ரூட். அதனால தான் நிறைய பீப்புள் வந்து இந்த ரூட், அதாவது க்ரைட்டீரியா ரூட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோல்டு எக்ஸாம்பிளே எடுத்துட்டிங்கன்னா, அனதர் செக் நீங்கள் டெஸ்ட் மூலமாக எப்படி பண்ணலாம் அந்த க்ரைட்டீரியா ரூட்லனா, அந்த மெட்டல் இஸ் soluble in aqua regia. aqua regia அப்படின்றது HCl + நைட்ரிக் ஆசிட் இந்த ரேஷியோ 3:1. அதில் அந்த மெட்டல் சொல்யூபிள் ஆச்சு, கரைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் கோல்டு. இது மூலமாக நீங்கள் செக் பண்ணலாம். இப்படி தான் ஜுவல்லரி ஷாப்பில் எல்லாமே பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. இது வந்து அந்த கோல்டு வந்து இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து கோல்டு தான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த தியரிஸ். க்ரைட்டீரியா பேசிஸில் வந்த தியரிஸ்லாம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து கரஸ்பாண்டன்ஸ் தியரி, ரெண்டாவது ப்ராக்மேட்டிக் ஆர் யூட்டிலிட்டி தியரி அப்படின்றது, செமான்டிக் தியரி, அப்புறம் டீஃப்ளேஷனரி தியரி அப்படின்றது. கரஸ்பாண்டன்ஸ் தியரி அப்படின்னா என்னது? அதாவது கரஸ்பாண்ட் ஆகணும், மேட்ச் ஆகணும். என்னன்னு மேட்ச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ரியாலிட்டியும் மேட்ச் ஆகணும். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மை. இப்போ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ரியாலிட்டிலையும் அது உண்மையா அப்படின்னு செக் பண்ணணும். அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ. ப்ராக்மேட்டிக் ஆர் யூட்டிலிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரூத் மீன்ஸ் வாட் ஒர்க்ஸ் ப்ராக்டிக்கலி. ஸோ ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியதாக இருந்தால் அது உண்மை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தெரிய வருது உங்களுக்கு. ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அது உங்களுக்கு சூட் ஆகுது அந்த மெத்தட். ஸோ அது உண்மை தானே? ஸோ அதுதான் ப்ராக்டிக்கல் ஆர் யூட்டிலிட்டி நாலேஜ். செமான்டிக் நாலேஜ் அப்படின்றது ட்ரூத் இஸ் பேஸ்ட் ஆன் மீனிங், லாங்குவேஜ் அண்ட் லாஜிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது தான் இந்த தியரி. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங் இது ரெண்டும் தான் டிசைட் பண்ணது உண்மையா அப்படின்னு சொல்கிறது இந்த தியரி. டீஃப்ளேஷனரி தியரி அப்படின்றது உண்மை அப்படின்றது எந்த விதமான டீப்பான மீனிங்கும் தர்றது கிடையாது நமக்கு. இது ஒரு லாங்குவேஜ் டூல் தான், ஒரு மொழியோட ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. அதில் எந்த அர்த்தமும் இல்லை. இட் இஸ் அ லாஜிக்கல் ஆர் கிராமட்டிக்கல் டிவைஸ் மட்டும்தான். இப்போ மழை பெய்யுது, த ரெயின் இஸ் ஃபாலிங் அப்படின்னா சிம்பிளி மழை பெய்யுது அவ்வளோதான். அது தவிர இட் ஆட்ஸ் நான் ஒரு அர்த்தமும் அதில் மேக் பண்ணல, மீனிங்ஃபுல் கண்டென்ட் அதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த தியரி. கம்மிங் டு த கரஸ்பாண்டன்ஸ் தியரி. கரஸ்பாண்டன்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, த மேட்சிங். கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா மேட்ச், யூ மேட்ச் த ரியாலிட்டி வித் த ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க இன்னும் வந்து அங்கே தான் இருக்காங்க, அங்கே ரோட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டும், ஸோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் ரியாலிட்டியும் மேட்ச் ஆகலை. ஸோ வந்து என்னது, அவங்க சொன்னது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல கரஸ்பாண்ட் ஆகலை. அதுதான் கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத் சொல்லுது. ப்ரொபோசிஷன் ட்ரூ வென் அக்ரீஸ் வித் ரியாலிட்டி. கன்ஃபார்மிட்டி பிட்வீன் த ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் காமன் சென்ஸ் தியரின்னு சொல்கிறோம். இது ஒரு அவுட் சைட் இட்ஸ் ரெய்னிங் மீன்ஸ் யூ சே இட் இஸ் ரெய்னிங். ஸோ அந்த இடத்துல இட் இஸ் ட்ரூ ஆன ஸ்டேட்மெண்ட். பட் வென் யூ சே இட் இஸ் ரெய்னிங் வென் இட் இஸ் நாட் ரெய்னிங் அவுட் சைட், இட் இஸ் அ ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் அந்த கோர் ஐடியா ஆஃப் திஸ் தியரி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் டீச்சர் வந்து டுடே இஸ் மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பட் கேலண்டரில் இஃப் யூ சி இட் இஸ் டியூஸ்டே. அந்த இடத்துல த ஸ்டேட்மெண்ட் வாட் ஷீ செட் இஸ் ஃபால்ஸ்.
ஸோ இதுதான் இந்த கரஸ்பாண்டன்ஸ் தியரி சொல்லுது. இதை காமன் சென்ஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை, அதனால தான் இது காமன் சென்ஸ் தியரி, பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் டெய்லி லைஃப். இப்போ த ஷாப் இஸ் ஓப்பன்னு சொல்கிறது, பஸ்ஸு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது, பவர் கட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்கிறது, எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ, இது எல்லாமே என்னது த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்போசிஷன். ஸோ இது டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் இது காமன் சென்ஸ் தியரின்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் ரியாலிட்டி நீங்கள் செக் பண்ணி உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த சென்ட் தாமஸ் அக்வினஸ். ஸோ இவர் என்ன சொன்னார்? ஹீ இஸ் அ ஃபேமஸ் ஃபிலாசபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூத் மீன்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் இன்டெலெக்ட் அண்ட் ரியல் வேர்ல்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது இன்டெலெக்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் இருக்க அந்த கரஸ்பாண்டன்ஸ் ரெண்டுக்கும் அக்ரிமெண்ட்டாக இருக்கா? நீங்கள் மைண்டில் யோசிக்கிறதும், ஸோ மைண்டில் ஒரு விஷயம் யோசித்து வச்சுருப்பீங்கள்ல, அதுவும் இந்த அவுட் சைடு வேர்ல்டு இருக்குல்ல, அதில் நடக்கிற விஷயங்களும் ஒத்து போதா? இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் வண்டி சாவியை டேபிளில் தான் வச்சிங்க அப்படின்னு. நீங்கள் போய் டேபிளை செக் பண்ண பார்க்கும்போது அந்த இடத்துல தான் அந்த சாவி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல மைண்டும் நீங்கள் யோசித்த விஷயமும் ரியாலிட்டியும் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ அது உண்மைதான் இல்லையா? ஸோ அது ட்ரூ. இதுதான் சென்ட் தாமஸ் அக்வினஸ் சொன்னது. நெக்ஸ்ட் கம்மிங் டு பெர்ட்ராண்ட் ரசல், ஆல்சோ அனதர் ஃபிலாசபர். இவர் என்ன சொன்னார்னா, பிலீவ்ஸ் அப்படின்றது நம்பிக்கைகள் இல்லையா? ஸோ அதுவும் வந்து உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பிலீவ்ஸ் உண்மையா இல்லையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? த்ரூ ஃபேக்ட்ஸ். நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, யூ பிலீவ் தட் ரிசல்ட் வந்து போஸ்ட்போன்ட் ஆயிரும் அப்படின்னு. பட் ஸ்கூல் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரிசல்ட் நாளைக்கு தான் அப்படின்னு. நம்ம பிலீவ் பண்ணதும் ஃபேக்டும் மேட்ச் ஆகலை, இந்த இடத்துல அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல ஃபேக்ட் தான் டிசைட் பண்ணுது ட்ரூத்தை. ஃபேக்ட்ஸ் மேக்ஸ் பிலீவ்ஸ் த ட்ரூத். பிலீவ்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், ட்ரூத் நாட் டிபெண்ட் ஆன் மைண்ட்னு இவர் சொன்னார். அசர்ஷன் கரஸ்பாண்ட் டு ஃபேக்ட்ஸ். அப்போ நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு வாட்டி. இப்போ ஃபேக்ட் கூட அது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபால்ஸு. இப்போ மில்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பிலீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெய்லி நம்ம மில்க் பேக்கெட் வாங்குகிறோம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிங்கன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. தட் இஸ் யுவர் பிலீஃப், ரைட்? ஓகே, நீங்கள் போய் அதை வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மில்க் பேக்கெட் உள்ளதாக இருக்குது. அந்த இடத்துல அது வந்து ட்ரூ ஆகுது. கரஸ்பாண்டன்ஸ் ஆஸ் கான்க்ரூவன்ஸ். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் ஆஸ் கன்க்ரூவன்ஸில், கன்க்ரூவன்ஸ்னால் என்னென்னா எக்ஸாக்ட் அலைன்மெண்ட்டாக இருக்கிறது ஷேப், சைஸ் அண்ட் நேச்சரில். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் ஒரு விஷயம் எப்போ மேட்ச் ஆகும் அப்படின்னா எக்ஸாக்ட் அலைன்மெண்ட்டாக இருக்கணும், ஷேப்பு, சைஸு, நேச்சரில் இல்லையா? ரெண்டு ஷேப்பும் எப்போ ஒத்து போகும்? ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான். அப்போ தான் அது கரஸ்பாண்ட் ஆகுது, மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம உண்மையை பற்றி பேசுகிறதுனால ட்ரூத் பியரர் மஸ்ட் பி லிங்க்டு வித் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், அதாவது ரியாலிட்டி கூட மேட்ச் ஆனாங்க அப்படின்னா அது ட்ரூவாக இருக்குது. அதுதான் கரஸ்பாண்டன்ஸ் அஸ் கன்க்ரூவன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரூத் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பேசணும்னா, ஃபேக்ட் அந்த இடத்துல ஃபேக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூவாக இருக்குது, இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸாக இருக்குது. கரஸ்பாண்டன்ஸ் அஸ் கார்லேஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ட்ரூத் பியரும் ஃபேக்டும் கரஸ்பாண்ட் ஆகுறாங்க. ஸோ கார்லேட் அப்படின்னா கனெக்ட் ஆகுறாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் ஃபேக்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது யூ கால் இட் அஸ் அ கார்லேஷன். நீங்கள் கார்லேட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் கார்லேஷன் அப்படின்ற வேர்ட் இங்கே மீன் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமார்பிசம் இருக்கும்போது நடக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பேப்பரை கிழிச்சிடுறீங்க பாதி பாதியாக. ஸோ அதுக்கப்புறமா அதை ஃபிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் அது ஃபிட் ஆகும். நீங்கள் இந்த ஜிக்ஸா பசில்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க பசில் பீசஸ் பர்ஃபெக்டாக அலைன் ஆகும், ஃபிட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் நினைக்கிற பிலீஃபாக இருக்கலாம், இல்லை வந்து யோசிக்கிறதா இருக்கலாம், அதுவும் ரியாலிட்டியும் அந்த அளவுக்கு மேட்ச் ஆனாதான் உண்மையாக இருக்கும் ஒரு விஷயம்.
ஸோ இது வந்து அந்த ஷேப் கூட எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரூத்தும் ரியாலிட்டியும் அந்த அளவுக்கு வந்து ஒத்து போய் மேட்ச் ஆகணும். ஜஸ்ட் லைக் பசில் பீசஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக ஃபிட் ஆகணும். இந்த பசில் பீசஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அதே மாதிரி எது கூட ஃபிட் ஆகணும் வித் த ஃபேக்ட்ஸ். அப்போ அது உண்மையாக இருக்கும். உண்மை அப்படின்றது நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரியாலிட்டிக்கு நம்ம மேட்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத் அப்படின்றது சொல்லுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராக்மேட்டிக் தியரி பார்க்கலாம். அது தவிர உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். Thank you.